ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினி ஜாக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் லெவல் 16. தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வெளி உலகத்தையே பார்க்காம வயசுக்கு ஏற்ற மாதிரி லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு ஒரு மர்மமான ஸ்கூலில் அடைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பெண்கள். இந்த ஸ்கூலில் கற்றுத்தரப்படுற ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, க்ளீனாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்கூலில் ஏதோ மர்மமாக நடக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு காத்துட்ருக்க ரொம்ப கொடூரமான ஒரு அதிர்ச்சியை பற்றி சொல்கிற கதை தான் லெவல் 16. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்டோரிஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அதில் லெவல் 10 அப்படின்ற ஒரு ஃப்ளோரை காட்டுறாங்க. அதில் 2 சின்ன பொண்ணுங்க, ஒரு 10 வயசு இருக்கும். அவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்யூச்சர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லெவல் 16 முடித்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு பேரண்ட்ஸை இவங்க தேடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு பஸர் அடிக்குது. உடனே இவங்கெல்லாம் ஓடி போய் அவங்களோட பெட்டில் படுத்துடுறாங்க. இந்த இடத்துல அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, 100% எல்லா ஸ்டூடெண்ட்டுமே க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே டீச்சர்னுலாம் யாருமே கிடையாது. ஆனால் எல்லாமே அவங்கள சுற்றி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். இவங்க எல்லாருமே காலையில் வரிசையாக வந்து கேமரா முன்னாடி நின்று அவங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணணும். அந்த கேமராவில் க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அந்த இடத்த விட்டே நகர்ந்து போகணும். அங்கே க்ளீனாக மட்டும் இல்லைங்க, டிசிப்ளினாகவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, சோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணு அவளோட சோப்பு டப்பாவை கீழே தவற விட்டுறா. அவளுக்கு பார்வை கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால அதை எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் விவியன் அப்படின்ற ஒரு பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணு அவளோட டேர்ன் வந்துருச்சு. ஆனால் வேறு வழியே இல்லாமல் போய் நம்ம சோஃபியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போகிறாங்க. அவள் மூஞ்சி கழுவுறதுக்கான நேரத்தில் அவள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டதுனால அங்கே ரெட் பஸர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த நிமிஷமே 2 கார்டு அங்கே வந்து நம்ம விவியனை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. விவியன், எனக்கு சப்போர்ட் பண்ண சோஃபியா, சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனால் சோஃபியா அந்த பக்கமாக திரும்பி அப்படியே இருக்கா. ஸோ அதை அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு இங்கே கொண்டு வராங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவியில் ஒரு லேடி எதுக்கு எடுத்தாலும் கிளீனிங் தான், ஒரு க்ளீன் கேர்ள் மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஹெல்த்தி கேர்ளால் தான் ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் க்ளீன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த வீடியோ ஸ்டக் ஆகிடுது. அதை வந்துட்டு கிரீட்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இது ஏன் ஸ்டக் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் தலையை குனிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிவி திரும்பியும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 15 வயசு முடிஞ்சு 16 வயசு ஆக போகுது. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே எல்லாரும் தூங்க போகிறாங்க. கரெக்டாக அங்கே இருக்கிற பஸ்ஸர் அடித்ததுமே எல்லாரும் தூங்கிடணும். ஆனால் நம்ம ஹீரோயின் விவியன் தூங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் குத்துற கிளிப்பை வச்சு அவங்க தலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டேபிளில் அவங்களோட நாட்களை குறிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் கிளாஸ். இந்த கிளாஸில் பிரிக்ஸல் அப்படின்ற ஒரு லேடியை வந்து காட்டுறாங்க. அந்த லேடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட தலையை கூட தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் லெவல் 15 இருந்து 16க்கு வந்துட்டீங்க. லெவல் 16 தான் கடைசி. இனிமேல் உங்களுக்கு அருமையான ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இவங்க டீம் வந்து இவங்களெல்லாம் 4 பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 3 பேரை வந்து, அதாவது நம்ம ஹீரோயின் விவியன், ஏவா, கிரீட்டா, இவங்க 3 பேரையும் வந்து லெவல் 16ல ரோஸ் அப்படின்ற ஒரு ரூமுக்கு அனுப்புறாங்க. அது என்னடா ரோஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஃப்ளவர் பேர்ல தான் ஒவ்வொரு ரூமுக்கும் நேமா வச்சிருக்காங்க. 3 பேரா பிரிச்சு ஒவ்வொரு ரூமுக்கு அனுப்புறாங்க. இதுல இந்த ரோஸ் அப்படின்ற ரூமுக்குள்ள இவங்க 3 பேரையும் அனுப்புறாங்க. இப்போ இந்த ரூம்ல ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம விவியன் ரூம்குள்ள போனதுமே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இந்த ஸ்கூலை பத்தி உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும், இனிமே இந்த ரூமுக்கு நான் தான் லீடர், நான் என்ன சொல்கிறனோ அதெல்லாம் கேட்டு தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அங்கே நம்ம சோஃபியா வரா. அவள் வந்துட்டு விவியன் அப்படின்னு கூப்பிட்றா. உடனே நம்ம ஹீரோயின் பேசாமல் திரும்பிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் விவியனை பனிஷ்மெண்ட் சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது இந்த சோஃபியா என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கோவத்தில் தான் இன்னும் நம்ம விவியன் இருக்காங்க. சரின்னு இப்படியே இருக்காங்க 2 பேரும். அப்போ தான் விவியன் நோட்டீஸ் பண்ணுறாங்க, சோஃபியா ஒரு மாதிரியாகவே இருக்கா, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி டிப்ரெஷன்லேயே இருக்கா. அங்கேயும் இங்கேயுமா நடந்துக்கிட்டு பல டோர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதை நம்ம விவியன் பார்த்துட்டு
காட்டுறாங்க. இதுக்கப்புறம் சோஃபியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவியன் கிட்ட பேசுறதுக்காக எந்த கேமராவுக்கும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சு வந்துட்டு அவகிட்ட சொல்கிறா, நான் லெவல் 10ல் உங்ககிட்ட ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவளை வேகமாக ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு நான் செம்ம கெத்தாக இருக்கேன், தேவையில்லாமல் நான் க்ளீனாக இல்லை அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சோஃபியா எதுவும் சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பஸர் ஒன்று சவுண்டு கேட்குது. உடனே அந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க டீச்சர் வராங்க. அதான் அந்த பிரிட்ஜில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லார் கையிலையும் வந்துட்டு ஒரு பேகை கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி ஒயிட் கவுன் இருக்குது. அதில் அவங்களோட நேம் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு படிக்கிற அளவுக்கு படிப்பறிவு கூட கிடையாது, எழுத்துக்கூட்டி படிக்கிற அளவு தான் இருக்கும். அவங்கலாம் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க அந்த பேர் தான் போட்டிருக்கு, ஒவ்வொருத்தரோட நேமும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் லெவல் 16க்கு வந்ததுனால இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி தான். இன்னைக்கு நைட் இதை நீங்கள் போட்டுக்க கூடாது, நாளைக்கு தான் போடணும். ஏன்னா நாளைக்கு உங்களை பார்க்க சில பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க உங்களில் சிலரை பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம விவியன் தூங்கும்போது அவங்க பக்கத்தில் ஏவான ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்கள்ட்ட குட் நைட் சொல்லிட்டு தூங்குறாங்க. எல்லா நைட்டும் பஸ்ஸர் அடித்த உடனேயும் தூங்கிடணும். ஆனால் எல்லாரும் தூங்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் தூங்குவாங்க. மறுநாள் காலையில் கிளீனிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சோஃபியா வந்து விவின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விவின் மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அப்போ சோஃபியா அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், தயவு செஞ்சு நில்லு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வந்துட்டு இவங்க நிற்காம போயிட்டே இருக்காங்க. பட் ஆனாலும் இவ ஃபாலோ பண்ணி போய் சொல்கிறா, தயவு செஞ்சு உனக்கு கொடுக்குற விட்டமின் மாத்திரையை மட்டும் நீ போடாது விவின் அப்படின்னு வந்து சொல்கிறா. அவள் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு வேறொரு ஆள் வந்துடுறாங்க. அதாவது வேற ஒரு ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க. அதனால இவ சொல்கிறதே ஸ்டாப் பண்ணிடுறா சோஃபியா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த கொடுத்த ஒயிட் கவுனை போட்டுட்டு கீழே போயிட்டு கேமரா முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்காகனா விட்டமின் மாத்திரை ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அது எல்லாருமே அவங்க வாயில போட்டுட்டு தண்ணி குடிச்சு அதை வந்து இந்த கேமரா முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணணும், மாத்திரை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு போகும்போது விவின் நோட்டீஸ் பண்ணுறா, என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு மாத்திரை வந்து ப்ளூ கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு சோஃபி சொன்னது மைண்டுக்கு வருது. அதனால இவர் ஒரு சந்தேகத்தினால அந்த மாத்திரையை வாயில போட்டுட்டு முழுங்காமல் வாய்க்குள்ளே வச்சுட்டு அப்புறமா வந்து ரெஸ்ட் ரூமில் துப்பிடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க ரூமில் வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பஸ்ஸர் அடித்த உடனே ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம விவின் வந்துட்டு ஏவாவுக்கு குட் நைட் சொல்ல வரா. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏவா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா. ஸோ ஏவா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. சோஃபியா மட்டும் ஓடி வந்துட்டு விவின் கிட்ட சொல்கிறா, இப்போ வந்து காட்ஸ் வர போகிறாங்க, ஸோ வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாலும் நீ எதுவுமே பண்ணாமல் அசையாமல் படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் காட்ஸ் வராங்க. கூடவே வந்து அங்கே அந்த பிரிட்ஸிலும் வந்துட்டு வரா. வந்துட்டு நான் சொல்கிற பொண்ணுங்களெல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லி 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணுறா. அதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவியன் தான். இப்போ அந்த 2 காட்ஸுமே அந்த 2 பொண்ணுங்களும் தூக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் அங்கே போட்டுடுறாங்க. அப்படி படுக்க வைக்கும் போது அந்த காட்ஸில் ஒருத்த வந்து நம்ம விவியனை ஒரு மாதிரி வந்து தொடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பிரிட்ஸில் அப்படின்றவங்க 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ரிச்சான மாதிரி இவ இருப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து நம்ம விவியனை காட்டுறாங்க. இவளை பாருங்க, இவ ஹீரோயின் மாதிரி ரொம்பவும் அழகாக இருக்கா, ரொம்பவும் க்ளீனாக ரொம்ப சிம்பிளாக இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, வந்து நீயே செலக்ட் பண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்காங்க. கண்ணாடியில் அவங்களே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணுது. கடைசியில் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தானே கூட்டிகிட்டு வந்த, நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வெளியே போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவியன் இல்லாமல் அந்த இன்னொரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம விவியனை வந்துட்டு தூக்கிட்டு வந்து பழையபடி அந்த ரூம்லேயே வந்து போட்டுடுறாங்க. இப்போ வந்து நம்ம சோஃபியா வந்து விவியன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக வரா. அப்போ விவியன் ஷாக்காக சொல்கிறா, அவங்க வந்து நம்மளை அடாப்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கல, நம்மளை வந்து வித்துட்டு இருக்காங்க சோஃபி அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ இவங்க வந்து மறுபடியும் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறா. உடனே சோஃபி சொல்கிறா, அவங்க மறுபடியும் வரும்போது நம்ம தப்பிக்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து விவியன் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது 2 பேரை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த 2 காட்ஸில் ஒருத்தன் வந்து சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ யாருமே இல்லாதப்ப திரும்பியும் சோஃபியாவும் விவின் வந்து பேசிட்டு இருக்காங்க. பகைன் திரும்பவும் வந்து கதவு திறக்குது. வந்து ஒரு பொண்ணை வந்து தூக்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா தான் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ விவின் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓடி வரா. கேமரா நேராக இருக்கிறதுனால அவள் குனிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கும் போது அந்த இடத்துக்கு பின்னாடி அந்த பிரிட்ஸல் அப்படின்ற அந்த லேடி வந்து ஃபோனில் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த காடை இனிமேல் அனுப்பாதீங்க, அவன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் அவள் சொல்கிறா, ரோஸ் ஃப்ளோரில் நான் இப்போ இருக்கேன், பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன், இது முடிஞ்சதுமே அடுத்து லில்லிக்கு தான் வருவேன், இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா யார்கிட்டயோ. இவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கார்டு இருக்கு, எல்லா டோரையும் வந்து அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம விவின் வந்து பார்த்துடுறாங்க. ஸோ இப்போ விவின் வந்து அந்த டோரை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால திறக்க முடியல. இப்போ யாரோ வர சவுண்ட் கேட்குது. அதனால விவின் திரும்பியும் ஓடி போய் அவளோட பெட்லேயே படுத்துடுறா. தூக்கிட்டு போன நம்ம சோஃபியை தான் திரும்ப கொண்டு வந்து அந்த ரூம்லேயே வந்து போட்டுடுறாங்க. இப்போ சோஃபியா வந்து என்ன சொல்கிறான்னா, இனிமேல் அவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி விபின்ட்ட சொல்கிறா. மறுநாள் காலையில் யாருக்குமே தெரியாமல் 2
பேரும் தனியாக பேசுகிறாங்க. இப்போ வந்து விபின் கேட்குறா, நீ எவ்வளோ நாள் அந்த டேப்லெட்டை போடாமல் இருக்க அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு அவ சொல்கிறா, நான் ரொம்ப நாளாகவே போடாமல் இருக்கேன் அப்படின்னு சோஃபி சொல்லிட்டு இருக்கா. நீயே பார்த்தியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, ஸோ நீ அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாத, இங்கே ஏதோ மர்மமாக நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் சோஃபியா வந்து விவின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதோட சோஃபி என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை பற்றி எல்லா பொண்ணுங்கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு விவின் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இதை பற்றி நீ யார்கிட்டயே சொல்லாத, சொல்லி ஆபத்தில் நீ மாட்டிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறா. அதோட என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு இவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறா. அடுத்த சீனை கட் பண்ணி ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இங்கே எல்லாருக்குமே வாரம் வாரம் ரொட்டீனாக வந்து ஒரு செக்அப் இருக்கும். ஸோ இப்போ விவியனை வந்து டாக்டர் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவே பேசுகிறாரு. ஸோ விவியனும் நிறையா பேசுகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஃபீவர் வந்த மாதிரி வந்து பரவிட்டு இருக்கு, அது உங்களுக்கு வராமல் இருக்க நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனையுமே வந்து போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் உனக்கு வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா, அந்த மாதிரி ஸ்கின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு விவியன்ட்ட டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு விவியன் வந்து ஏதோ சொல்கிறதுக்கு தயங்குற மாதிரி இருக்கா. அப்போ அந்த டாக்டரோட முகமே ஒரு மாதிரி மாறிடுது. அப்போ வந்து எதா இருந்தாலும் சொல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த டாக்டர் விவின்ட்ட கேட்குறாரு. அப்போதான் அவன் முதுகில் வந்து எனக்கு சின்னதாக ரேஷஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட வந்து காட்டுறா. அவர் முதுகில் தானே இது இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷஸ்க்கு மருந்து போட்டு விடுறாரு. அதுக்கப்புறமா அவளை வந்து அவர் ரூமுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் மூவி போட்டு காட்டுறாங்க. ஸோ அவங்க எப்பயுமே ஒரே மூவி தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம விவியன் நோட் பண்ணுறாங்க, சோஃபியா ரொம்பவுமே டல்லாக இருக்கா அப்படின்னு. சோஃபியா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர் மாத்திரையே எதுக்கு விட்டமின் மாத்திரைன்னு சொல்லி நமக்கு தராங்க அப்படின்னு விவியன் கேட்குறா. அதுக்கு சோஃபியா சொல்கிறா, நமக்கு எப்பயுமே விட்டமின் மாத்திரை கொடுப்பாங்க, அது நம்ம தூங்குறதுக்காக. ஆனால் இந்த ப்ளூ மாத்திரை நம்ம எல்லாரையும் ரொம்ப தூங்க வச்சிரும், நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது, சுயநினைவே இல்லாமல் தூங்குவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறா. இப்போ விவேன் கேட்குறான், இது வரைக்கும் இதை கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சோஃபி சொல்கிறா, இது வரைக்கும் யாரும் வந்து நம்மளை பார்க்கல, இது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, இதை பற்றி நான் எல்லா பிள்ளைங்ககிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு விவேன் மறுபடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த டாக்டரை வந்து விவேன் பார்க்குறா. எதுக்கு பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட்டை கேட்க தான் வந்திருக்கா. ஆனால் அவளுக்குள்ளே யோசிக்கிறா, அவள் சோஃபியா ஒரு வேளை குழம்பி போயிருக்காளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவள் டாக்டர் கிட்ட வந்த விஷயத்த மறந்துட்டு வேறு எதுவும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறா. அதாவது என்ன சொல்கிறான்னா, எதுக்கு போட்ட படத்தையே அவங்க போட்டுட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது மூவி போடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இந்த டாக்டருக்கு இதனால ஒரு சின்ன ஆச்சரியம், என்னடா மற்ற பொண்ணுங்களாம் வந்துட்டு மக்கு மாதிரி இருக்காங்களே, எது சொன்னாலும் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறாங்களே, இந்த பொண்ணு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது பிரெட்ஸலுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனையாகும், அதே மாதிரி ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வரணும், தேவையில்லாமலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு வாமிட் எடுத்துடுறா. உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கிட்டு இவன் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடனே பிரெட்ஸலுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விவியன் வந்துட்டு ஏவா வந்து கத்துறா, அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத, அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்டுறாரு. அந்த பொண்ணு வந்து கையை பார்க்குறா. பார்த்தா அதுல எல்லாம் ஒரு மாதிரி நரம்பெல்லாம் வந்து வெளிவந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு சோஃபியா பயந்துட்டு நேராக வந்து விவின் கிட்ட உன் கையும் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ 2 பேர் கையிலுமே பார்த்தா அதே மாதிரி நரம்பு வந்துட்டு தெரியதான் செய்யுது. உடனே வந்து விவின் சொல்கிறா, இதெல்லாம் பார்த்து நீ வந்துட்டு பயப்படுறியா, இதுக்கெல்லாம் பயப்படாது, அது ஒரு சின்ன வேக்சின் தான், அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்து என்கிட்ட நல்லாவே பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சோஃபியா வந்துட்டு விவினை திட்டுறா, நீ வந்து அந்த டாக்டரை வந்து நம்புறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறா. விவின் சொல்கிறா, இல்லை நான் வந்து சும்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படி சொல்லிட்டு மறுபடியும் விவின் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் கிட்ட போய் பேசுகிறா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த டாக்டர் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணு நார்மலாகவே இல்லையே, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு நல்லா தெரியுது. இப்போ அவர் சொல்கிறாரு, சரி உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வேக்சின் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசியை வெளியே எடுக்கிறாரு. எடுக்கும்போது விவின் கேட்குறா, இப்போ தானே சொன்னீங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னா, அப்புறம் எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, என்ன நீ எதிர்த்தெல்லாம் பேசுகிற, இந்த ஸ்கூலில் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் அமைதி ஆகிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா, இல்லை இங்கே இருக்கிற சில பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ வந்து பிரெட்ஸலுக்கு தான் கால் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு விவின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிரெட்ஸில் நம்புறதா இல்லை, ஏன்னா அவங்க அந்த காட்ஸ் கூட தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆகிடுது. உடனே அவர் திட்டுறாரு, என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை போடுறாரு. அவர் போட்ட அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த விவினுக்கு வந்து ஏதோ ஆயிடுது, ஒரு மாதிரி மந்தமாக ஆயிடுறா. அதுக்கப்புறமா சோஃபியா வந்து விவின் கிட்ட கேட்குறா, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்குமே அவன் வந்து மந்தமாக தான் ஆன்சர் பண்ணுறா விவின். அதுக்கப்புறம் சோஃபி சொல்கிறா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து என்ன பிளானு சொல்லு, என்கிட்ட சொல்லு என்ன பிளான் அப்படின்னு வந்து சத்தமாக வந்து கேட்டு கத்திட்டுருக்கா. அப்படி கத்தும்போது அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு கொஞ்ச நாளாகவே சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏவான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம இதை பற்றி பிரிக்ஸல் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்
பண்ணி பிரிட்சல் கிட்ட வந்து சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அசம்பிளி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அப்போ பிரிட்சல் நேராக வந்து நம்மளோட ஹீரோயினை தரத்தன்னு எழுத்துட்டு போய், இங்கே பாரு, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, ஆல்ரெடி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதை நீ மறந்துட்டுருக்க, உன்னை வந்துட்டு இந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் அடைச்சி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயில் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, இருட்டா குட்டியாக, அதுக்குள்ளே வந்துட்டு அவளை போட்டு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்சல் வந்து அவளோட ரூமுக்கு போயிடறான். அங்கே போயிட்டு வந்து 2 கிளாஸில் சரக்கு ஊத்துறா. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து டாக்டர் வரான். ஆமாங்க, அந்த டாக்டர் வந்துட்டு இந்த பிரிட்சலோட ஆள் தான். டாக்டர் வந்து சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்களாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து பிரிட்சல் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற, நம்ம இவங்களோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தேன், இன்னுமே வந்து நிறையா பேர் கேட்குறியே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அந்த டாக்டர் சொல்கிறான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இந்த மாதிரி ஒரு பயங்கரமானவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம், அவனுங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு டபுள் ட்ரிபிளாக வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க அமௌண்ட் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு அந்த பிரிட்சல் வந்துட்டு கேட்குறா, எதுவுமே இங்கே சரியா இல்லை, ஆமாம் லெவல் 16 இருக்கிற பொண்ணை பற்றி நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி இன்ஜெக்ஷன் கூட போட்டிங்களா, அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் அந்த பொண்ணு வந்துட்டு எல்லார மாதிரியும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் உங்களால் தான் வந்து இன்றைக்கி அந்த பொண்ணை நான் ஒரு கூண்டுக்குள்ளே வந்து போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட வந்து அந்த பிரிட்சல் வந்து சொல்லிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த இருட்டு கூண்டுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த ரூமில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா வந்து தனியாக தூங்கிட்டு இருக்கா. அப்போ சோஃபியா வந்துட்டு விவேனும் சோஃபியாவும் பிளான் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, அந்த பிளானை பற்றி யோசிக்கிறா. அந்த காட்ஸ் வந்துட்டு டெய்லியும் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து தொடுறான் ஒரு இல்லையா, நைட் எல்லாம் தூங்குனதுக்கப்புறமா. ஸோ அந்த மாதிரி அவன் வரும்போது அவனை நல்லா அடித்து போட்டுட்டு நல்லா கட்டி வச்சுட்டு வந்து அவங்ககிட்ட இருக்க ஆக்சஸ் கார்டு எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விவின் இந்த பிளான் வந்துட்டு சரி வராது அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து சொல்லியிருப்பா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த கார்டும் வந்துட்டு அன்றைக்கி நைட் அந்த ரூமுக்கு வந்துட்டு வருவான், வந்து அந்த பொண்ணுங்களாம் வந்து தொடுறான். இப்போ வந்துட்டு இந்த சோஃபியா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனை அடித்து வந்து கீழே தள்ளிடுறா. அந்த டைம் வந்து அவனுக்கு பெருசாக ஒன்றும் அடிபட்டிருக்காது. ஸோ திரும்பியும் வந்து அவளை தாக்கிறதுக்காக அவன் வருவான். அப்போ சோஃபியா என்ன பண்ணிடுறான்னா, ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அவனை அடித்து தள்ளிட்டு அவன்கிட்ட இருக்க அந்த ஆக்சஸ் கார்டு எடுத்துக்கிட்டு நேராக நம்ம விவின் கிட்ட வந்து ஓடி வருவா. வந்துட்டு வந்து அவள் சொல்கிறா, என்கிட்ட வந்து கார்டு வந்து கிடச்சிருச்சு, அது வந்துட்டு நம்ம கிளம்பலாம், இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த கார்டை ஸ்வைப் பண்ண வருவா. அப்போன்னு பார்த்தா அந்த கார்டு என்ன பண்ணிடுவானா, அலாரத்தை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுருவான். அதனால சோஃபி என்ன பண்ணுறான்னா, என்னை மன்னிச்சுட்டு நான் இங்கேருந்து இப்போ உடனே போயே ஆகணும், நான் உனக்காக ஆனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஓடுறா. அப்போ விவின் வந்து ரொம்ப கத்துறாங்க, அழுகுறாங்க. லெவல் 10ல் எனக்கு பண்ண மாதிரி இப்பயும் திரும்பி துரோகம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறா. அடுத்த நாள் காலையில் வந்து அசம்பிளி மாதிரி வந்து திரும்பி வந்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பிரிட்சல் வந்து பயங்கரமான கோவத்தில் வந்துட்டு கத்துறா, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஸ்கூலுக்கு துரோகம் பண்ணிட்டா, நம்ம கிட்டே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து திருடிட்டு போயிட்டா, அது உங்கள் யார்கிட்டயோ தான் கொடுத்து வச்சிருக்கா, ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிரிட்சல் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அவள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம விவின்க்கு ஏதோ வந்து தோணுது, இந்த மாதிரி நைட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்ம சோஃபி ஒரு வேளை வந்து பிடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. விவின் வந்து இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல கோவமாக வந்துட்டு, மரியாதையாக அவங்க யார்கிட்டயாவது சோஃபியா ஏதாவது கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து சொல்லிடுங்க, இல்லைனா அவங்க எல்லாருக்குமே அந்த ரூம் வந்து ஜெயில் ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தனித்தனியாக வந்து பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரீட்டா அப்படின்ற பொண்ணை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, மீதி இருக்கிற எல்லாருமே வந்து போயிட்டு அந்த டேப்லெட் ஒன்று கொடுத்து அதை போட சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிரிட்ஜில் என்ன பண்ணான்னா, தனியாக விவினை வந்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி டேப்லெட்டை நீ போட்டு இப்போ முழுங்கணும் என் கண்ணு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ விவினை வர வழி இல்லாமல் அந்த டேப்லெட்டை போட்டு முழுங்கிட்டு அவள் ரூமுக்கு வந்து படுத்துடுறா. பெட்டில் படுத்ததுக்கப்புறமா அவள் வந்து தூங்காத அப்படின்னு தனக்கு தானே விவின் வந்து சொல்லிக்கிறா. தூங்காமல் இருக்கிறதுக்காக அவளே வந்து கீறிக்கிட்டு அந்த பின்னை வச்சு குத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து அவளே காயப்படுத்தி அவள் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளே கஷ்டப்படுத்திக்கிறா. அந்த மாதிரி பண்ணிட்டு யோசிக்கிறா, சோஃபியா வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா, ஆனால் வந்து ஏதோ நமக்காக வந்து பண்ணிட்டு தான் போயிருக்கா, ஏதாவது இருக்கா நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒரு வழியாக வந்து விவின் வந்து அந்த கார்டை வந்து கண்டுபிடிச்சிடா, அந்த ஆக்சஸ் கார்டை. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பிரிட்ஜில் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு கண்ணாடியில் அவளோட முகத்தை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த டாக்டரோட ரூமுக்கு வந்துட்டு வரா. இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் லெவல் 16 டோர் மட்டும் ஓப்பன் ஆகலை. அந்த மாதிரி அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை. ஸோ வந்து ஆனாலும் நம்ம ஹீரோயின் வந்து விடுறதா இல்லை, அந்த கார்டோட எட்ஜஸை வச்சு அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி அந்த டோரே வந்து தனியாக கழட்டி பிடிங்கி ஓரமாக வச்சுட்றாங்க. இந்த சவுண்ட் வந்து பிரிட்ஜலுக்கு கேட்குது. ஆனாலும் அந்த பிரிட்ஜல் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அங்கே போய் கரெக்டாக நிற்கிறாங்க. ஒரு மாதிரி போதையாக தான் இருக்காங்க, ஆனாலும் வந்துட்டு பரவாயில்லன்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து சோஃபியா எங்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரிட்ஜல் கிட்ட கேட்குறாங்க நம்ம விவின். அப்போ வந்து பிரிட்ஜல் கேட்குறா, ஓ அவள் வந்து உன் ஃப்ரெண்டா, உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் லெவல் 10லேயே பார்த்தோம், அதனால தான் நாங்கள் வந்து உங்களை பிரித்து வந்து தனித்தனியாக வந்து போட்டோம், ஆனாலுமே வந்து நீங்கள் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, எப்படி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அந்த அவள் சொல்கிறா, டாக்டருமே சொன்னார் நீ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து என்னன்னா, இவங்க
ஒரு மாதிரி கண்ணு கலங்கி வந்துட்டு பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்குமே இந்த இடம் பிடிக்கல தான் விவின், நானே இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கா. ஆனால் விவின் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் எங்கே சோஃபியா அப்படின்ற மாதிரி வந்து அதை மட்டும் தான் கேட்டு கத்திட்டே இருக்கா. இப்படி சொல்லிக்கிட்டே வந்து விவின்க்கு அவள் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறா. அப்போ வந்துட்டு விவின் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அந்த பிரிட்சல் தலையிலேயே செமையாக வந்து அடிச்சிடுறா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து இப்போ பிரிட்சலுக்கே வந்துட்டு நம்ம விவின் வந்து போட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பிரிட்சல் கிட்ட இருந்த கார்டு எடுத்துட்டு வந்து விவின் மாடிக்கு வந்து ஓடி போகிறா. அங்கே மேலே போயிட்டு பார்த்தா முதல் தடவையாக வந்து நிலாவை வந்து பார்க்குறாவ. அப்போ யோசிக்கிறா நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு. இப்போ தான் அவள் சோஃபியோட ஞாபகம் வருது. உடனே அவள் திரும்ப கீழே பேஸ்மெண்ட்க்கு வரா. அங்கே நிறையா காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் மீறி சோஃபியா கிட்ட வந்துடுறா. இப்போ சோஃபியா ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. எனக்காக நீ வந்தியா, இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து அவள் சொல்கிறா, இல்லை இவங்க க்ரீட்டா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா நிறையா பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அவங்க க்ரீட்டாவை தேடுறாங்க. பார்த்தா அங்கே க்ரீட்டான்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. அந்த டேபிளில் இருக்கிற அந்த ஒரு பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே செமையாக ஷாக் ஆகி பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த பொணத்தில் வந்துட்டு ஸ்கின்னே வந்துட்டு இல்லை. ஏன்னா வந்து அந்த ஸ்கின்னை ஃபுல்லாகவே உரிச்சிட்டு அப்படியே போட்டு வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே பயந்துட்டாங்க. நான் அப்போவே சொன்னல இங்கே ஏதோ மர்மமாக வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி வந்து ரொம்ப அழுகிறா பயந்துட்டு. இப்போ விவின் வந்து சொல்கிறா, ஓகே நம்ம இங்கேருந்து உடனே தப்பிக்கணும், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ சோஃபியா சொல்கிறா, நம்ம மட்டும் கிளம்புறதா, அதெல்லாம் இல்லை, நம்மளை மாதிரி இங்கே நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம அவங்களே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு விவின் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இவங்க 2 பேருமே வந்து இப்போ டாப் ஃப்ளோருக்கு போயிட்டுறாங்க. அங்கே வந்துட்டு சோஃபியா வந்து ரொம்ப வந்து கெஞ்சுறா. அந்த மாதிரி 2 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் எல்லா பொண்ணுங்களையும் எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விவின் கிட்ட சொல்கிறா. அதுக்கு விவின் சொல்கிறா, நீ வந்துட்டு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ போய் வந்து சொன்னால் யாருமே வந்து இதை நம்பவே மாட்டாங்க, ஒன்னதான் பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிக்கலாம், அப்புறம் வெளியே போயிட்டு இவங்களை காப்பாற்றுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விவின் சொல்கிறாங்க. இப்போ வந்து சோஃபியா சொல்கிறா, பரவாயில்ல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேராவது காப்பாற்றிட்டு வரேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ வந்துட்டு விவின் யோசிச்சுட்டு சரி ஓகே ஒரு 1 hour வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. இப்போ நம்ம சோஃபியா என்ன பண்ணுறான்னா கீழே இருக்கிற ஃப்ளோர்ஸில் எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் வந்து கேதர் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் பிரிட்சல் வந்து என்கிட்ட அவங்களோட ஆக்சஸ் கார்டை கொடுத்துருக்காங்க, இதுதான் அது. ஸோ இப்போ நான் தான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஹெட்டு, நான் சொல்கிறதுக்கு கேட்டு தான் நீங்களாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு ரூமாக கொஞ்சம் பேராக பிரித்து விட்டு நீங்கள் போய் மற்ற பசங்களையும் வந்து கேதர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீண் வந்து மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து ஒருத்தன் வரான். அதனால அந்த இடத்துல சைடில் இருக்கிற ரூம் வந்து அதாவது அந்த டாக்டர் ரூம் வந்து அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வீண் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஏவி ஓடிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே தான் நமக்கு படத்துலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நடத்துகிறது வந்து ஒரு ஸ்கூலே கிடையாது, இது வந்து ஒரு ரிசர்ச் கிளினிக் மாதிரி. இங்கே வந்துட்டு இப்போலாம் நிறையா பேர் வந்து அழகுபடுத்துறதுக்காக நிறையா ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படத்தில் டிவியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருப்போம். பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னு நிறையா வந்துருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஹெல்த்தியான ரிச்சான ஒரு ஸ்கின்னை வந்து வளர்க்குறது தான் இவங்களோட வேலையே. அதாவது சின்ன வயசுலேயே வந்து அந்த பொண்ணுங்களை வந்து விலைக்கு வாங்கி அவங்கள வந்துட்டு ரிச்சான ஒரு ஸ்கின் கொண்டவங்கள வந்து வளர்க்குறது தான் இவங்களோட வேலையே. சின்ன வயசுலேருந்து இவங்களோட ஸ்கின்னில் வந்துட்டு எந்த ஒரு சூரியனோட கதிர் கூட அவங்க மேலே பட்டிருக்காது. அந்தளவுக்கு பியூரான ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னை வந்து இவங்க வளர்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்க தயாரித்து இதை வந்துட்டு ஸ்கின் வேணாம் வேறு ஸ்கின் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கின்னை வந்து மாற்றி கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு பியூரான அழகான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்கிட்ட வரவங்களுக்கு இந்த பொண்ணுங்களோட ஸ்கின்னை கட் பண்ணி அதை வச்சு இவங்களுக்கு ஒரு பியூரான ஃப்ரெஷ்ஷான ஒரு புது லுக்கை வந்துட்டு தராங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணுங்களெல்லாம் க்ளீன் அப்படின்லாம் சொல்லிட்டு இத்தனை நாளாக வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு செமையாக ஷாக் ஆகிடுது. இப்போ வந்துட்டு நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம சோஃபியா காட்டுறாங்க. அவள் மற்ற பசங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இது ஒரு ஸ்கூல் இல்லை, இது வந்து ஒரு ஜெயில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அங்கே இருக்க யாருமே வந்து அவளை நம்ப மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஏவா வந்து சுத்தமாக நம்பவே மாட்றா. நீ வந்து பொய் சொல்கிற, நம்ம எல்லாருக்கும் நல்ல லைஃப் கிடைக்க போகிறது இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம ஹீரோயின் செமையாக என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து அடித்து எடுத்துகிட்டு வராங்க இந்த பொண்ணுங்க முன்னாடி வந்துட்டு அந்த பிரிட்ஜில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உண்மை என்னன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கும்போது தான் விவின் வந்து நோட் பண்ணுறா. இவளோட இந்த பிரிட்ஜலோட கழுத்து பகுதியில் அந்த தலைக்கு பின்னாடி வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ தான் அவளுக்கே தெரியுது இவனுக்கே யாரோட ஸ்கின்னையோ சர்ஜரி பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்களுக்குமே தெரியுது இது உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே நம்ம தப்பிக்கணும் எப்படியாவது, வாங்க எல்லாம் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மேலே வந்து போகிறாங்க, ஸ்டெப்ஸ் மேலே போயிட்டுருக்காங்க. அப்போ சோஃபியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் சொல்கிறா இன்னும் ஒரு லெவல் தான் இருக்குது, அந்த லெவலில் இருக்கிற எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ இந்த ஏவா என்ன பண்ணிடுறான்,
பண்ணுறான்னா, டக்குன்னு கதவை திறந்து விட்டுறா. அப்போ சைரன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க எல்லாரும் தப்பிச்சு வெளியே போயிட்டுருக்காங்க. நம்ம விவினை மட்டும் அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து சைக்கோ மாதிரி இருப்பான் இல்லையா, அவன் வந்து பிடிச்சிட்றான். இப்போ நம்ம சோஃபியாவும் விவினும் சேர்ந்து அந்த செக்யூரிட்டி கார்டை நல்லா அடித்து மாடியிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சிட்றாங்க. ஆனால் அந்த டாக்டர் கிட்ட நம்ம சோஃபியாவும் விவினும் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ சோஃபியாவுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு அந்த சைக்கோவால். அவளையும் தூக்கிக்கிட்டு விவின் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன கிரில் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் வரான். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். இருக்கிறதுலே நீ மட்டும்தான் ரொம்ப டேலண்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டு, நீ இப்படி பண்ணலாமா, உன்னை பெற்றவங்கள சின்ன வயசில் உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தான் வந்து உங்களை வந்து காப்பாற்றி நேர நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், உங்களுக்காக எல்லாமே பண்ணி உங்களை இந்த அளவுக்கு நீட்டாக வளர்த்துருக்கேன், எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, இந்த டோரை மட்டும் கொஞ்சம் திறந்து விடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ விவின் வந்து பயங்கரமாக வந்து அழுவுறா. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த ஸ்கின்னுக்காக தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு கத்தியை எடுத்து அவன் முகத்தை கிழிச்சிக்க போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இப்படிலாம் பண்ணாத, இது என்னோட 16 வருஷம் உழைப்பு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கத்திட்டு இருக்கான். அப்போ அவள், இல்லை இந்த ஸ்கின்னுக்காக தானே எல்லாம், இனிமேல் அது இல்லாத மாதிரி நான் பண்ணிட்டுறேன் பாருன்னு சொல்லி அவளே அவரோட முகத்தில் வந்து அந்த கத்தியை வச்சு கிழிச்சிக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து ரொம்ப கோவம் வருது. இப்போ அவன் கத்துறான், நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்படி கத்திட்டு இருக்கும்போதே பின்னாடி 2 பேர் வராங்க கார்ட்ஸ் மாதிரி கன்னோட. அவங்களாம் யாருன்னா, இவங்க எல்லாருக்குமே டான் இருக்காங்கல்ல, அந்த லீடர் மாதிரி ஹெட் ஒருத்தன், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அந்த டான் தான் அந்த டாக்டருக்கே வந்து வேலை கொடுத்துருப்பான். ஸோ வந்துட்டு இவன் இந்த எல்லா பிள்ளைங்களையும் தப்பிக்க விட்டதுனால இந்த டாக்டரை வந்துட்டு இப்படி சொதப்பிடியே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்ல சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த டாக்டரை வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து அடைஞ்சிருக்காங்க முகத்தில் காயத்தோட. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த கதவை திறந்து அவங்க விவினையும் சோஃபியாவையும் காப்பாற்றிட்டாங்க. இப்போ தான் முதல் முறையாக விவினும் சோஃபியாவும் வெளியே வந்து அந்த சூரிய ஒளியையும் அந்த காற்றையும் வந்து சுவாசிச்சுட்டு அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் சந்திக்கிறேன். பாய்.